இன்னும் சற்று நேரத்தில் கான்ஸ்டியூஷன் கிளப்ல பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி பிரதிநிதிகளுக்கும் மத்திய அரசின் பிரதிநிதிகளுக்கும் நேர்களுக்கு தெரியும். சற்று நேரத்துக்கு முன்பாக கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்தார். இதைத் தொடர்ந்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. இந்த கட்டத்துக்கு பிறகு இந்த போராட்டம் முடிவுக்கு வருமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அதற்கான சூழலும் உருவாகி இருக்கிறது. ஏனென்றால் போராட்டக்காரர்கள் நாங்கள் ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கின்றோம். தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சர் நீட் பேப்பர் லீக் தொடர்பாக அதற்கு பொறுப்பேற்றுக் கொண்டு ராஜினாமா செய்ய வேண்டும் என்று உறுதி காட்டினாங்க. அது நடக்குமா நடக்காதா? அது நடக்காமல் இந்த போராட்டம் முடிவராது என்ற ஒரு சூழலில் சற்று நேரத்துக்கு முன்பாக இந்த விவகாரத்துக்கு தார்மீக பொறுப்பேற்றுக் கொண்டு ராஜினாமா செய்கின்றேன் என்று ராஜினாமா கடிதத்தை தர்மேந்திர பிரதான் கொடுத்து வெளியிடவும் செய்திருக்கிறார். கொண்டாட்ட காட்சிகள் ஜந்தர் மந்தரில் அரங்கேறின நம்ம பார்த்தோம். இப்போது கான்ஸ்டியூஷன் கிளப்பில் அரசு தரப்புக்கும் சிஜேபி தரப்புக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. இந்த பேச்சுவார்த்தையிலையும் 2 மத்திய அமைச்சர்கள் பங்கு கொள்கிறார்கள். நேற்றைய பேச்சுவார்த்தையில் பங்கு கொண்ட அதே 2 மத்திய அமைச்சர்கள் ஜேபி நட்டா மற்றும் ஜிதேந்திர சிங் ஆகிய மத்திய அமைச்சர்கள். சிஜேபி தரப்பில் நேற்று 2 பிரதிநிதிகள் பங்கு கொண்டாங்க. இம்முறை 4 பேர் பங்கு கொள்கிறார்கள் என்று அறிகின்றோம். அசுதோஷ் ரங்கா மற்றும் சௌரவ் தாஸ் ஆகிய பிரதிநிதிகள் உட்பட சிஜேபி பிரதிநிதிகளுக்கும் அரசு தரப்புக்கும் இடையே இன்று 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. முதற்கட்டம் திங்கட்கிழமை நடைபெற்றது. திங்கட்கிழமை தான் பெரும் போராட்டம் வெடித்தது. அது கலவரமாக மாறி மாணவர்கள் மீது தடியடி, பெல்லட் குண்டுகள் தாக்குதல் அப்படின்னு கலவர பூமியாக தலைநகரம் காட்சியளித்தது. இந்த பிரச்சனை மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுத்து நாடு முழுக்க பரவி இது அடுத்த கட்டம் என்னவாகும் அப்படின்னு எல்லோரும் பதற்றத்தோக எதிர்நோக்கி கொண்டிருக்க மத்திய அரசு அடுத்தடுத்த நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பித்தது. பிரதமர் நரேந்திர மோடி வீடியோ பதிவு மூலம் மத்திய அமைச்சரவை இதில் நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்க போகுது அப்படின்னு சொன்னார். புதிய மசோதா கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொன்னார். அதற்கான முன்னேற்பாடுகள்லாம் நேற்று மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட சிஜேபி குழுவினர் உறுதியாக நின்றுட்டாங்க. இதெல்லாம் சரி, ராஜினாமாவை தவிர நாங்கள் வேறு எத்தையும் ஏற்றுக்க மாட்டோம், அதுதான் நாங்கள் நான் நெகோஷியபிள் டிமாண்டாக வைக்கிறோம் அப்படின்னு சொல்ல ஒரு நாள் நேரம் கேட்டது மத்திய அரசு அப்படின்னு சொன்னாங்க. அந்த கெடு முடிவதற்கு முன்பாக இன்று இந்த பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு முன்பாகவே பிரதான கோரிக்கையான பிரதான் ராஜினாமா கோரிக்கை ஏற்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். ரமேஷ்குமார் நம்மோடு இணைகிறார். ரமேஷ், இந்த போராட்டம் முடிவுறதுக்கான சூழல் இருக்கிறதா? ஏன்னா ரொம்ப பிரச்சனைக்குரிய கோரிக்கையாக பிரதானுடைய ராஜினாமா தான் பார்க்கப்பட்டது. அது நடந்துருச்சு. மற்ற 2 கோரிக்கைகளுக்கும் இன் பிரின்சிபல் மத்திய அரசு ஒப்புதல் அளித்ததாக இந்த பேச்சுவார்த்தை குழுவினரே அறிவித்திருந்தாங்க. ஸோ அதில் இன்னும் சில கிரே ஏரியாஸ் இருக்கா, சிக்கல்கள் இருக்கா, இல்லை அதெல்லாம் ரொம்ப எளிமையாக ஏற்கப்பட்டு இந்த போராட்டம் இன்றோ நாளையோ முடியறதுக்கான சூழல் இருக்கா? என்ன திசையில் நகர்கிறது இந்த பேச்சுவார்த்தை? நிச்சயமாக கான்ஸ்டியூஷன் கிளப்ல இந்த அரசு தரப்புக்கும் போராட்ட குழுவிற்கும் இடையிலான பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறது. நேற்று வரைக்கும் டெல்லியில ஒரு 18 மெட்ரோ வாயில்கள் மூடப்பட்டிருந்தன. தற்போது தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து முக்கியமான 3 மெட்ரோ ரயில் திறக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது மண்டி ஹவுஸ், சென்ட்ரல் செக்ரட்டேரியட், ராஜீவ் சௌக், இந்த 3 ஜங்ஷனை போன்று, அதாவது பெருமளவிலான பயணிகள் ஒன்று கூடி அங்கிருந்து சில இடங்களுக்கு செல்லக்கூடிய மெட்ரோ ரயில் நிலையங்கள் அவை தற்போது திறக்கப்பட்டு இருக்கின்றன. எனவே இதே பார்க்கும்போது ஒரு சாதகமான திசையை நோக்கி செல்கிறதோ என்கிற ஒரு விஷயம் பார்க்க முடிகின்றது. தர்மேந்திர பிரதான் ராஜினாமாவை தவிர இந்த போராட்ட குழுவினர் மேலும் 2 கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். ஒன்று, உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு. அதே போல போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது எந்த வழக்கையும் பதிவு செய்யக்கூடாது, ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட வழக்குகளையும் திரும்ப பெற வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கை. இன்று புதிதாக மற்றும் ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். அதாவது மாணவர்களின் மீது தாக்குதல் நடத்திய, தடியை நடத்திய காவலர்களும் மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர்கள் மன்னிப்பு கேட்டால் மட்டும் போதாது, அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். என்ன நடவடிக்கை என்பதை அவர்கள் கூறவில்லை. அவர்களை பணி இடைநீக்கம். அபிஷியலா வைக்கிறாங்களா, இல்ல அது இது போராட்ட களத்தில் எதிரொலிக்கக்கூடிய கோஷமா இருக்கா? இல்ல, போராட்ட களத்தில் அவர்கள் பேசுகின்ற போது அவர்கள் இதனை தெரிவித்திருக்கிறார்கள். இன்றைய பேச்சுவார்த்தையில் அரசிடம் இதை தெரிவிப்பார்களா என்பது தெரியவில்லை. ஆனால் அவர்கள் இன்னொரு விஷயத்தையும்
இப்ப சற்று முன்னதாக போராட்ட காலத்துல பட் அது விமர்சிக்கப்படாத கோல் போஸ்ட்டை ஷிஃப்ட் பண்ணிட்டே போறாங்க அப்படின்னு. ஏன்னா மீண்டும் மீண்டும் அவங்க பப்ளிக்கா வலியுறுத்திய விஷயம் பிரதான் ராஜினாமா, அது நடந்துருச்சு, பிரதான கோரிக்கை நிறைவேறிக்கு. அப்படிங்கும்போது கோல் போஸ்ட் ஷிஃப்ட் பண்ணிட்டு போறாங்கிறத அப்படிங்கிற விமர்சனம் வராதா? அது பொதுமக்கள் தரப்பிலோ அல்லது எதிர்கட்சிகள் தரப்பிலோ அது விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படலாம். ஆனால் மாணவர்களை பொறுத்தவரை அவர்கள் கேட்கின்ற எல்லா கோரிக்கையும் மாணவர்களுக்காக தான் பேசுகிறார்கள். எனவே அந்த கோரிக்கையில் நியாயம் இருக்கிறது. இதை பரிசீலிப்பதில் என்ன தவறு என்கிற ரீதியில் கொண்டு செல்லப்படவும் வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் இன்னொன்றையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது காக்ரோச் கரப்பான் பூச்சிகளோடு மோத வேண்டாம், இது ஒரு முடிவல்ல, இது ஒரு தொடக்கம், நாங்கள் இதோடு நின்றுவிட போவதில்லை என்பதையும் அவர் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பது தெரியவில்லை. இந்த கோரிக்கையை ஒருவேளை அரசு ஏற்றாலும் கூட அதற்கு பிறகு ஏதேனும் புதிய கோரிக்கைகளை முன்வைப்பார்களா அல்லது அரசு கொடுக்கக்கூடிய உத்தரவாதத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் போராட்டத்தை முடிப்பார்களா என்பது தெரியவில்லை. இரண்டாவது, அரசு இழப்பீடு கொடுக்க ஒப்புக்கொண்டது. ஆனால் இவர்கள் கூறுவது போல 1 கோடி ரூபாய் இழப்பீடு கொடுக்க ஒப்புக்கொண்டார்களா என்பது தெரியவில்லை. இது நாள் வரை பிரின்சிபல் மத்திய அரசு ஒத்துக்கிட்டுச்சுன்னு இவங்களே வெளியில அறிவித்தாங்க நேத்துக்கதை அந்த விஷயத்துல. மற்ற 2 கோரிக்கை ஆனால் இதுவரை அரசு தரப்பில் இதுவரை எங்கேயும் அரசு தரப்பில் நாங்கள் இவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டோம் என்பதை அவர்கள் சொல்லவே இல்லை என்பதை நம்ம கவனிக்க வேண்டியதும் முக்கியமான ஒரு விஷயம். ரமேஷ், நீங்க டெல்லி அரசியலை ரொம்ப நாள் பார்த்துட்டு வர்றீங்க, நேயர்களுக்கு ரிப்போர்ட் பண்ணி வர்றீங்க. இதற்கு முன்னாடி மோடி அமைச்சரவையில் ஒரு அமைச்சர் ராஜினாமா என்பது எப்போ நடந்தது? என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் எம்ஜே அக்பர் ராஜினாமா செய்தார் இந்த மீ டூ மூமெண்ட் வந்தபோது. அதுவும் கூட அவர் ஒரு முழு அமைச்சர் இல்லை, கேபினெட் அந்தஸ்து உள்ள அமைச்சர் இல்லை, MOS தான். ஸோ இதற்கு முன்னாடி ஒரு ராஜினாமா, அஃப்கோர்ஸ் நிறைய ராஜினாமாக்கள் கோரப்பட்டன, ஆனால் இதுதான் ஒரு ஹை ப்ரொஃபைல் ரெசிக்னேஷன் இல்லையா? நிச்சயமாக இது மோடி ஆட்சிக்கு வந்த இந்த 12 ஆண்டுகளில் இதுதான் மிகப்பெரிய ஒரு முக்கிய ராஜினாமாக பார்க்கப்படுகின்றது. ஒரு சில மாதங்களுக்கு முன்பு ராஜ்நாத் சிங்கிடம் அமைச்சர்கள் ராஜினாமா செய்வார்களா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்ட போது கூட இது UP அரசு அல்ல, இது NDA அரசு, இங்கே அமைச்சர்கள் ராஜினாமா என்ற பேச்சுக்கெல்லாம் இடமே இல்லை என்று அவர் மிகவும் நம்பிக்கையோடு அவர் தெரிவித்தார். ஆனால் தற்போது தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்திருப்பது என்பது மோடி அவர்களுக்கு ஒரு செட்பேக்காக பின்னடைவாக பார்க்கப்படுது. இதுல ஒரு பேக் ஃபுட்ல அவங்க எடுத்த நடவடிக்கைகளை பின்வாங்கிய தருணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது CAA கூட அரசு முன்னின்று போனதை தவிர பின்வாங்கவில்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ஃபார்ம் லாஸ் விவகாரத்தில், இந்த வேளாண் சட்டத்தில் பல மாதம் போராட்டம் நடந்து அதற்கு பிறகு இந்த ஃபார்ம் லாஸை ரிப்பீல் பண்ணாங்க. அதற்கு அடுத்த ஒரு பெரிய அரசியல் பின்னடைவா இந்த மத்திய அரசுக்கு இதை பார்க்க முடியுமா? இல்லை, மத்திய அரசுக்கு அந்த பின்னடைவு என்பது ஃபார்முலாவை மட்டுமல்ல, அதற்கு முன்பே தொடங்கிவிட்டது. 2015 மோடி ஆட்சிக்கு வந்த அந்த 2 ஆண்டுகளில் நில ஆர்ஜித சட்டம் என்ற ஒன்றை அப்போதைய மோடி அரசு கொண்டு வந்தது. லேண்ட் அக்விசிஷன் பில் என்று சொல்வார்கள். அப்போது தமிழகத்தில் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் கூட அதற்கு கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்தார். அப்போது மத்திய அரசு அவசர சட்டம் ஒன்றை கொண்டு வந்தது. அது மசோதாவாக கூட கொண்டு வரப்படவில்லை. 3 முறை அந்த அவசர சட்டம் மீண்டும் மீண்டும் பிறப்பிக்கப்பட்டு கொண்டே இருந்தது. ஏனென்றால் அதற்கு மிக கடுமையான எதிர்ப்பு இருந்தது விவசாயிகள் மத்தியில். மத்திய அரசு திரும்ப அந்த அவசர சட்டத்திற்கு மாற்றாக சட்டத்திருத்த மசோதாவை கொண்டு வந்த போதும் கூட மத்திய அரசால் அதை நிறைவேற்ற முடியவில்லை. நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்டி அப்படியாவது அந்த மசோதாவை நிறைவேற்ற முடியுமா என்றும் கூட பார்த்தார்கள். ஆனால் அப்போது விவசாயிகளும் பல மாநில அரசுகளின் எதிர்ப்பு தெரிவித்ததால் அந்த நில ஆர்ஜித சட்ட திருத்தையே மத்திய அரசு திரும்ப பெற்றுக் கொண்டு விட்டது. எனவே மத்திய அரசுக்கு அந்த பின்னடைவு என்பது அப்போதே தொடங்கிவிட்டது. நில ஆர்ஜித சட்ட விவகாரத்திலேயே தொடங்கிவிட்டது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.